ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இந்த சீரிஸோட 9th எபிசோட் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் என் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் ஒரு சப்ஸ்கிரைப் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க. அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் தட்டிடுங்க. போன எபிசோடில் ஹீரோவும் ஹீரோயினும் பார்ட்டிக்கு வந்திருப்பாங்க. அப்போ அவங்க ஜியாங்கோட அப்பா ரொம்ப அவமானப்படுத்தியிருப்பாரு. அதனால் ஹீரோயின் கோவப்பட்டிருப்பாங்க. அப்போ ஹீரோ வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக முன்னாடி வந்து நின்றுருப்பாரு. இதோட எபிசோட் முடிஞ்சிருக்கும். இங்கே ஹீரோ மன்னிச்சிடுங்க சார், இந்த மாதிரி எங்கள் மேடம்க்கு அடுத்த ஷெடியூல் இருக்குது, அதனால தான் அவங்க கிளம்பணும்னு சொல்கிறாங்கன்னு சொல்லக்குள்ள அப்போ ஜியாங்க அப்பா யாரா நீ ஆஃப்டர் ஆல் ஒரு செக்ரட்டரி ஏன் முன்னாடி நின்று பேசுறியா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோ சாரி சார் மன்னிச்சிடுங்க, என்னோட மேடம்க்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக நான் முன்னாடி நிற்பேன். இப்போ எங்கள் மேடம்க்கு டைம் ஆகிடுச்சு, அதனால் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க. இங்கே ஜியாங்கோ ரொம்ப கோவமாக வருது, அவரும் கிளம்பிடுறாரு. இங்கே ஹீரோயின் வந்து செம கோவமாக வெளியில் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ கூப்பிடுறாங்க, ஆனால் அவங்க காதலே வாங்கல. அப்புறம் ஹீரோயின் வந்து திரும்பி பார்த்து என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, நான் ரொம்ப டவுனாக தெரியுறேன் உனக்கு, எதுக்காக நீ வந்து என்னை காப்பாற்ற வந்த, என்ன என்னால் காப்பாற்றிக்க முடியாதா, நான் அவ்வளோ கோலையா உன் கண்ணு முன்னாடி தெரியுறேனா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோ வந்து அப்படிலாம் இல்லைன்னு சொல்றாரு. போதும் நிறுத்து, எதுவும் பேசாத, என்னோட பிரச்சனையே என்னாலேயே சமாளிக்க முடியும், இனிமே என் விஷயத்துல நீ தலையிடாத அப்படின்னு சொல்லக்குள்ள அதுக்கு ஹீரோ வந்து இது உன்னோட பிரச்சனையோ இல்லை என்னோட பிரச்சனையோ கிடையாது, இது நம்மளோட பிரச்சனை, உனக்கு ஏதாவது ஒன்றுனா கண்டிப்பாக நான் வந்து நிற்பேன் தான், அதை நீ எப்படி நினச்சாலும் பரவாயில்ல, நீ கோலன்னு நினச்சாலும் பரவாயில்ல, உன்னை டவுனாக பார்க்குறேன்னு நினச்சாலும் பரவாயில்ல, ஆனால் எப்போ உனக்கு பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பாக நான் அந்த இடத்துல இருப்பேன் அப்படின்னு சொல்லக்குள்ள ஹீரோயினுக்கு அப்படியே மனசு உருகி போயிடுது. அப்படியே திரும்பவும் ரெண்டு பேரும் சமாதானம் ஆகிறாங்க. மார்னிங் ஆஃபீஸில் லிஃப்ட்டில் போயிட்டு இருக்காங்க. அங்கே எல்லாரும் கூட்டமாக இருக்காங்க. ஆனால் ஹீரோவும் ஹீரோயின் மட்டும் தனியாக யாருக்கும் தெரியாமல் ஒருத்தரோட ஒருத்தர் கையை பிடிச்சிட்டு வராங்க. அப்போ லிஃப்ட் ஓப்பன் ஆனதும் ஹீரோவும் ஹீரோயினும் போகிறாங்க. அப்போ அங்குள்ள எம்ப்ளாயிஸ்லாம் பார்த்துட்டு பாவம் மேடம் ரொம்ப சோகமாக இருக்காங்க போல, ரொம்ப டல்லாக வராங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்கன்னு நமக்கு தானே தெரியும். இங்கே ஆஃபீஸ் ரூமுக்கு மிஸ்ஸு வந்து என்னாச்சு, நேற்று ரொம்ப பிரச்சனையாச்சாமே, இப்போ பரவாயில்லையா, ஓகேவா அப்படின்னு கேட்குள்ள ஹீரோயினும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லக்குள்ள ஜியாங் அங்கே வராரு. அதை பற்றி மிஸ்ஸு சரி நீங்கள் பேசுங்க நான் போகிறேன்ட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ ஜியாங் வந்து ரொம்ப சாரி எங்கள் அப்பா பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லக்குள்ள ஹீரோயின் அதுக்கே நீ சாரி கேட்குற, உன் மேலே எந்த தப்பும் இல்லையே அப்படின்னு சொல்லக்குள்ள இருந்தாலும் அவர் ஏன் அப்பா வச்சு அதான் உன்கிட்ட கேட்குறேன்னு சொல்லிட்டு உன்கிட்ட ஒன்று கேட்கலாமா அப்படின்னு கேட்கக்குள்ள ஹீரோயினும் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஜியாங் வந்து ஹீரோவை பார்த்துட்டு உனக்கு ஹீரோ வெறும் அசிஸ்டன்ட் மட்டும் தானா அப்படின்னு கேட்கக்குள்ள ஹீரோயின் அப்படியே பார்த்துட்டு இல்லை நானும் அவனும் டேட் பண்ணுறோன்னு ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுறாங்க. அதை கேட்டு ஜியாங்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னத்தான் இருந்தாலும் கொஞ்ச நாள் லவ் பண்ணியிருப்பார்ல, அதனால அவருக்கு கஷ்டமாக தானே இருக்கும். இங்கே ஒரு மீட்டிங் நடக்குது. இப்போ என்னன்னா ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் வந்திருக்கு. அதாவது எப்போவுமே ஒரு கம்பெனியில் ஒரே ஒரு எம்ப்ளாய் மட்டும்தான் கேட்பாங்க. ஆனால் இப்போ ஒரு கம்பெனியில் ஒரு 4-5 எம்ப்ளாய்ங்கிற மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்டாக கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஜின்னும் வந்து போட்டி போடுறாங்களாம். இந்த ப்ராஜெக்ட் வந்து அவங்களுக்கு சக்ஸஸ் ஆச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டாக உங்களுக்கு கிடைக்குமா, அதனால இந்த ப்ராஜெக்ட் நமக்கு முக்கியமான ப்ராஜெக்ட், நல்ல எம்ப்ளாய்ஸாக கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த கம்பெனியில் ஹீரோயினையும் ஜின்னையும் கூப்பிட்டு இந்த மாதிரி என்னென்ன குவாலிஃபிகேஷனில் எம்ப்ளாய் வேணும்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. யார் நல்ல கேண்டிடேட்ஸை கொண்டு வந்து தரீங்களோ அவங்களுக்கு தான் காசு தருவோம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு மீட்டிங்லாம் முடிஞ்சு ஹீரோயின் வெளியில் வரும்போது அப்போ ஜின்னு வந்து அவங்கள ஏதாவது பேசி சண்டை வளர்க்குற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு சமக்கம் வருது, இருந்தாலும் கண்டுக்காம போகலான்னு பார்க்கக்குள்ள அப்போ ஜின்னு வந்து என்ன இவரை பார்த்தா உன் செக்ரட்டரி மாதிரியே தெரியலையே அப்படிங்கிறப்ப ஹீரோயின் முறைக்கிறாங்க. அதை பார்த்த ஜின்னு நான் மட்டும் சொல்ல மாட்டேப்பா, பார்க்குற எல்லாருக்குமே அப்படிதான் தோணும், அதுவே ஒரு காசிப் ஆகும், இதெல்லாம் உனக்கு தேவையா, நீயே ஒரு திமிரு பிடிச்ச பொண்ணு, உனக்கெல்லாம் எந்த பாய் ஃப்ரெண்ட் கிடைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அப்போ ஹீரோவுக்கும் வந்து ஒரு நிமிஷம் இருங்க, என்ன எப்போ பார்த்தாலும் எங்கள் மேடம் ஏதாவது தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க, இப்போ உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை, ஆமாம் எங்கள் மேடம் திமிர் பிடிச்சவங்க தான், ஸ்டபனாக தான் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு வேலை ஆகும்னா என்ன வேணாலும் செய்ய துணிவாங்க, இப்படி அவங்க இருக்கிறனால தான் அவங்க பிஸ்னஸில் அவங்க நேர்மையாக முன்னேறி இருக்காங்க, உங்களை மாதிரி பின்னாடி குத்தி முன்னேறல அப்படிங்கிற மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டு வாங்க மேடம் போகலாம், இவங்கள்ட்ட பேசி வர டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இங்கே ஹீரோயினுக்கு ஹீரோ இந்த மாதிரி ஜின்னை வறுத்து எடுத்ததை பார்த்தோன்னா ரொம்ப பெருமையாக இருக்கு அவங்களுக்கு. இதெல்லாம் பார்த்து ஜின் போங்கப்பா போங்க, இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த ஆட்டம் நான் பார்க்குறேங்கிற மாதிரியே பார்க்குறாங்க. இங்கே ஹீரோயின் வந்து ஹீரோ திரும்பி பார்த்து நான் திமிரு பிடிச்சவ ஸ்டப்பனு அப்படித்தானே அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ அப்படி சொல்ல முடியாது, ஆனால் அதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறாரு. இங்கே ஜியாங்கோட அப்பா வந்து ஹீரோயினுக்கு எதிராக பிளான் போடுறாரு. இந்த மாதிரி அவங்களுக்கு எந்த கிளைண்ட்ஸும் கிடைக்கக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி எல்லா வேலையும் செய்யுங்கன்னு சொல்லும்போது அப்போ அங்கே ஜியாங் வந்து யாருக்கு கிளைண்ட்ஸ் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, ஹீரோயினுக்கு எதிராக ஏதாவது பிளான் பண்ணுறீங்களாப்பா அப்படி கேட்கும்போது அதுக்கு அவங்க அப்பாவும் ஆமாடா ஹீரோயினுக்கு எதிராக தான் பிளான் பண்ணுறேன், இப்போ என்ன அதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் நீ லவ்வு கிவ்வு மண்ணாங்கட்டி அப்படின்னு சொன்னதுனால தான் அவள் ஆஃபீஸில் உன்னை சேர்த்து விட்டேன், ஆனால் அதுக்கும் இப்போ பிரயோஜனம் இல்லை, அதனால இன்னைக்கே வேலையை ரிசைன் பண்ணிட்டு நீ என் கம்பெனியில் வந்து சேர்ற அப்படின்னு சொல்லக்குள்ள ஜியாங்குக்கோ வந்து ஏன்பா இப்படி பண்ணுறீங்க, இப்படி தான் அண்ணனையும் டார்ச்சர் பண்ணீங்க, அண்ணனும் இப்போ நம்மளை விட்டு போயிட்டான், இதே மாதிரி இப்போ என்னையும் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, இது என்னோட லைஃப், எனக்கு எங்கே வேலை பார்க்க பிடிச்சிருக்கோ அங்கே தான் நான் வேலை பார்ப்பேன், நான் ஹீரோயின் கம்பெனி விட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லக்குள்ள அப்போ அவங்க அப்பா ஓஹோ உனக்கு இந்த அளவுக்கு தைரியம் வந்துருச்சா, அப்போ இனிமே உனக்கு என் சொத்துலேருந்து
ஒரு பைசா கிடையாது, என் வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு சொல்லக்குள்ள, உங்க சொத்தை யாருக்கு வேணும், எனக்கு ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஹீரோனுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னா அப்புறம் நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இங்க ஜியாங் வந்து சோகமா ஆஃபீஸ்க்கு வராங்க. அப்ப அங்க வேலை பார்த்துட்டு இருக்க ஹீரோவை பார்த்து வரியா ட்ரிங்க் பண்ண போலாம் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோவுக்கும் புரியுது ஜியாங் ஏதோ சோகமா இருக்காங்க. சரி ஓகேவா போலான்னு சொல்லிட்டு 2 பேரும் ட்ரிங்க் பண்றாங்க. அப்ப ஜியாங் நல்லா குடிச்சிட்டு என்ன மட்டும் ஏன் யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது, என் அப்பாவுக்கும் என்ன பிடிக்கல, ஹீரோயினுக்கும் என்ன பிடிக்கல, நான் உன்னை விட எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டேன், ஆனா ஹீரோயினுக்கு உன்னை பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு அவர் புலம்பும் போது ஹீரோக்கு கடுப்பா தான் இருக்கு. இருந்தாலும் சரி குடிச்சிட்டு வளர்றான்னு அமைதியா இருக்காரு. அப்ப ஜியாங் வந்து வா யார் பெரிய ஆளுன்னு பாத்துடலாம், ஒண்டி கொண்டி சண்டை வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி ஹீரோ ஒம்புக்கு இழுக்கிறான். ஹீரோவும் யாரா இந்த காமெடி பீஸ் நம்மள்ட்ட வந்து இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கான்னு பாக்குறாரு. அப்புறம் சரி இவன் ஆசையை நம்ம ஏன் கெடுக்க, அதனால வா போட்டி வச்சுக்கலாம்னு சொல்லி 2 பேரும் போட்டி போடுறாங்க. ஹீரோ தான் ஜெயிக்கிற மாதிரி போறாரு. ஆனா ஜியாங்க்கு விட்டு கொடுத்துறாரு. அது பார்த்து ஜியாங்க்கு நம்ம ஜெயிச்சிட்டோம், நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு கூச்சிட்டு இருக்காரு. அதை பார்க்கல ஹீரோவுக்கும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. இப்படிப்பட்ட சீன்ஸ் எல்லாமே எல்லா சீரீஸ்லயும் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் தான் வைப்பாங்க. ஆனா என்னமோ தெரியல இந்த சீரீஸ்ல மட்டும் ஜியாங்க்கும் ஹீரோவுக்கும் நிறைய இந்த மாதிரி வைக்கிறாங்க. இங்க ஜியாங் நல்லா மட்டையாயிறாரு. ஹீரோக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா ஜியாங்கோட அட்ரஸ் வேற ஹீரோக்கு தெரியாது. சரி நம்ம வீட்டுக்கு அழைச்சு போயிடலாம்னு சொல்லி ஹீரோ அவங்க வீட்டுக்கு அழைச்சு வராரு. ஆரை விட்டு இறங்கினோடனே ஜியாங் ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்ப அந்த அழகான பொண்ணும் அங்கதான் போயிட்டு இருக்காங்க. அதை பார்த்த ஜியாங் ஹே நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்கும்போது அதை பார்த்து அந்த பொண்ணு ஷாக்கா இவன் இங்க என்னடா பண்றான்னு பார்க்கல ஹீரோவும் பின்னாடியே வராரு. அதை பார்த்து அந்த பொண்ணுக்கு ரொம்ப பதட்டமாகுது. எல்லா விஷயத்தையும் சொல்லி வச்சிருக்குமே ஏதாவது வளர போறான்னு பயப்படுறாங்க. அப்ப ஹீரோ வந்து ஏற்கனவே ஜியாங் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஜியாங் ஏதோ சொல்ல வரான். அதுக்குள்ள அவ வாயை பொத்தி இல்ல இவன் அதிகமாலாம் எனக்கு தெரியாது, ஜஸ்ட் 2-3 வாட்டி பார்த்திருக்கேன், மத்தபடி எனக்கு ஒன்றும் பெருசா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நடந்து போறாங்க. அப்படியே 3 பேரும் ஒன்னா லிப்ட்ல போயிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு பயமா இருக்கு இவன் ஏதாவது வளர போறான்னு. அப்ப அந்த பொண்ணு வீடு வந்தோன்னா அவங்க இறங்கி போறாங்க. ஜியாங்கும் பின்னாடியே ஓடுறான். என் வீடு அங்க இல்லைன்னு சொல்லி ஜியாங்க தடுக்க ஹீரோ முயற்சி பண்றாரு. ஆனா ஜியாங்க தடுக்கவே முடியல. அங்க ஆன்டிக்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு அப்படியே அங்கேயே மட்டையாயிராரு. காலையில ஜியாங் முழிச்சு பார்க்கும்போது அந்த பொண்ணும் அவங்க பையனும் முறைச்சு பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. அதை பார்த்து ஜியாங்க்கு அப்பதான் சுயநினைவே வருது. நைட்டு என்னென்ன பண்ணலாம் யோசிக்கிறாரு. நைட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டேன் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்ப பாக்குறாரு. அப்போ அந்த ஆன்டி இவ்வளவு சீக்கிரம் வெளியில போய் என்ன பண்ண போற, வா சாப்பிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஃபேமிலியா சாப்பிடலாம் ஜியாங்க்கு பழக்கம் இல்லையில. இப்படி ஃபேமிலியா சாப்பிடும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப அங்க ஹீரோ வந்து அந்த பையனை ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போக வந்திருக்காரு. அதை பார்த்து ஜியாங்க்கு இப்பதான் புரியுது, ஓஹோ அப்ப அந்த பொண்ணு சொன்ன பையனே நம்ம ஹீரோ தானான்னு யோசிக்கிறாரு. இங்க ஆபீஸ்ல ஹீரோ வந்து காஃபி குடிச்சிட்டு இருக்காரு. அப்ப 2 பொண்ணுங்க வந்து இந்த மாதிரி அந்த சிஇஓ வராங்களாம், அவர் எவ்வளவு சார்மிங் அப்படின்னு ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காங்க. அதை கேட்ட ஹீரோ யார் அந்த சிஇஓ அப்படின்னு கேட்கும்போது அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க, ஹேண்ட்ஸம், அவரை மிஞ்ச யாருமே கிடையாதுன்னு ரொம்ப சொல்லிட்டு போறாங்க. இதெல்லாம் ஹீரோக்கு கேட்கும் போதே கடுப்பா இருக்கு. என்ன பெரிய ஹேண்ட்ஸம், நானும் தானே பார்க்க போறேன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு. அப்படியே அந்த சிஇஓ வராரு. அவர் யாருன்னு பார்த்தா அட நம்ம கிம்மு. போன சீரீஸோட எக்ஸ்பிளனேஷன் பார்த்திருந்தீங்கன்னா கண்டிப்பா கிம்முனா யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் இந்த கிம்ம தெரியாதவங்க இருக்க மாட்டீங்க, கண்டிப்பா இந்த டிராமா எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அப்படியே கிளைண்ட்ஸை பத்திலாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோக்கு வந்து செம ஜலஸ் ஆகுது. அதனால ஹீரோயின் அப்படியே உரசிக்கிட்டே உட்காந்துருக்காங்க. அதை பார்த்த ஹீரோயின் இவன் ஏன் இப்படிலாம் பண்றாங்கிற மாதிரி பாக்குறாங்க. புரியுது, ஓகே இவர் ரொம்ப ஆளு ஜலஸ் ஆகுறாருன்னு. இன்னும் கொஞ்சம் ஜலஸ் அப்படியே ஏத்தி விடுவோன்னு சொல்லி இந்த மாதிரி நீங்க என் கூட டின்னருக்கு வரீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினும் ஓகே சொல்றாங்க. அப்ப ஹீரோவும் கிளம்பி போகும்போது அப்ப கிம்மு வந்து இல்ல நாங்க 2 பேரும் தனியா டின்னருக்கு போறோம், நீங்க வேணாம் அப்படின்னு சொல்லக்குள்ள ஹீரோவுக்கு சமக்கம் வருது. அப்ப ஹீரோ வந்து அதெல்லாம் முடியாது நானும் கூட வருவேன் அப்படின்னு சொல்லக்குள்ள ஹீரோயின் இல்ல பரவாயில்ல இன்னைக்கு உங்களுக்கு டே ஆஃப், நான் மட்டும் போய்க்கிறேன் அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க. அதை பார்த்த ஹீரோக்கு ஜலஸ் மலையில ஜன்னியே வந்துடும் போல, அந்த அளவுக்கு ஜலஸ் ஆகுறாரு. அப்படியே அவர் ஃப்ரெண்டு கடையில வந்து சோகமா நின்றுட்டு இருக்காரு. அதை பார்த்து அவர் ஃப்ரெண்டு இப்ப எதுக்கு சோகமா இருக்க, அவ என்ன டின்னருக்கு தானே போயிருக்கா, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு ஜலஸா இருக்கு அதனாலதான் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லக்குள்ள அதுக்கு ஹீரோ வந்து ஜலஸா எனக்கா, நெவர், அதெல்லாம் எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லக்குள்ள பின்னாடி ஒரு குரல், அப்போ ஜலஸ்லாம் இல்லையா, சரி என் பாய் ஃப்ரெண்ட் ரொம்ப ஜலஸா இருப்பாரு அதனால தான் அந்த டின்னரை கட் பண்ணிட்டு என் பாய் ஃப்ரெண்ட் கூட போலான்னு வந்தேன், ஆனா இப்ப இங்க ஜலஸ் இல்லைன்னு சொல்றப்ப அந்த டின்னரே போய் கண்டினியூ பண்ண வேண்டியதான் அப்படின்னு சொல்லக்குள்ள அப்ப ஹீரோ இல்ல நான் ஜலஸ் தானே, வா நம்ம டின்னருக்கு போலாம் அப்படின்னு அழைச்சிட்டு போகும்போது அங்க பின்னாடி வந்து மிஸ்ஸும் நிக்கிறாங்க. அதை பார்த்த ஹீரோ ஷாக் ஆகி என்ன உனக்கும் தெரிஞ்சிருச்சா அப்படின்னு கேக்குறப்ப ஆமா எனக்கும் தெரிஞ்சிருச்சு, ஜாலியா டின்னர் போய் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இங்க ஜின்னு வந்து அந்த பெரிய கம்பெனியோட மெம்பர்ஸ்ல ஒருத்தவங்களை கூப்பிட்டு பேசுறாங்க. இந்த மாதிரி நான் ஒரு கிளைண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறேன், அவங்கள தான் நீங்க செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்குள்ள அதுக்கு அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய மாட்டேன், நான் நேர்மையா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பக்குள்ள யாரு நீங்க நேர்மையான ஆளா, நீங்க கம்பெனில பண்ண சில தில்லுமுள்ளுக்கான ஆதாரம்லாம் என்கிட்ட இருக்கு, அதெல்லாம் நான் கொண்டு போய் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்கக்குள்ள அவரும் அப்படியே அமைதியா உட்காராரு. அப்படியே ஜின் சொல்ற பேச்சையும் கேட்கற மாதிரி
தான் தெரியுது. இங்கே ஹீரோவும் ஹீரோயினும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்து நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு நல்ல கிளைண்ட்ஸை பிடிச்சிருக்கோம், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ரொமான்ஸும் போயிட்டு இருக்கு. இங்கே ஹீரோ வந்து ஒரு வயசானவரை பார்க்க வந்திருக்காங்க. யார் அவர்னா இந்த மாதிரி அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் சம்மந்தமாக ஒரு சாட்சி இருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அது கூட அவர் நம்பர்லாம் வாங்கியிருப்பார்ல, அவங்க தான் இவங்க. அவரும் சில டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறாரு. அதை வச்சு ஹீரோ விசாரிக்கும் போது அப்போ அவருக்கு ஒரு கால் வருது. அதில் வந்து அவங்கள பற்றின சில விஷயங்களை சொல்கிறாங்க. அதை கேட்ட ஹீரோவுக்கு செம ஷாக் ஆகுது. அவருக்கு மட்டும் இல்லை, நமக்கும் தான். இப்போதான் நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஹீரோ சின்ன வயசில் தனியாக தான் இருப்பார் போல். அப்போ வந்து அவர் ரூமில் தூங்கிட்டு இருக்கும்போது அப்போ நெருப்பு பிடிச்சிருக்கு. ஆனால் அவரால் வெளியிலே வர முடியல. அப்போ அவர் ஹெல்ப்னு கத்தக்குள்ள அப்போ வெளியிலேருந்து பார்த்தது நம்ம ஹீரோயினோட அப்பா. ஆமாங்க, நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருந்திருக்காங்க. நம்ம ஹீரோயினோட ஃப்ளாஷ்பேக்லேயே அவங்க அப்பா வந்து ஒரு பையனை காப்பாற்ற போகிறேன்னு சொல்லிட்டு தான் உள்ளே போயிருப்பாங்க. அந்த பையன் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோவை காப்பாற்ற போய் தான் அவர் இறந்து போயிருக்காரு. இந்த உண்மை இப்போ ஹீரோவுக்கு தெரிய வரும்போது அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒரு மனசுலாம் உடஞ்சு போன மாதிரி ஆகுது. ஹீரோயின் பல முறை சொல்லியிருப்பாங்க, என் அப்பா இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், என் அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், அவர் இல்லாமல் நான் என் வாழ்க்கையில் தனிமையை தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் இப்போ யோசிச்சுட்டு ஹீரோயினோட அப்பா சாவுக்கு நம்ம தான் காரணம், ஹீரோயினோட தனிமைக்கும் நம்ம தான் காரணம்னு ஒரு மனசில் ஒரு கில்ட்டி உருவாக ஆரம்பிக்குது. இப்போ போய் ஹீரோயின் கிட்ட இந்த உண்மையெல்லாம் சொன்னால் என்ன ஆகும், அவ என்னை ஏற்றுப்பாளா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அவருக்கு பயம் வர ஆரம்பிக்குது. ஹீரோயின் கால் பண்ணி இந்த மாதிரி நானும் பயோலும் டேட்டிங் வந்திருக்கோம், வந்து என்னோட ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லக்குள்ள ஹீரோவும் அங்கே போகிறாரு. ஆனால் ரொம்ப டல்லாக தான் போகிறாரு. இந்த ஹீரோயினை ஹீரோவுக்கு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவகிட்ட எப்படி உண்மையை சொல்ல போகிறோன்னு யோசிக்கிறாரு. இங்கே ஹீரோயினும் பயோலும் அழகாக ஷாப்பிங் பண்ணிக்கிட்டு ஒரு ஹேர் கிளிப் வாங்கி தலையில் குத்திக்கிட்டு அப்படியே 3 பேரும் சேர்ந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க. ஆனால் ஹீரோ டல்லாகவே தான் இருக்காரு. அப்படியே காரில் போயிட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோயின் கேட்குறாங்க, என்னாச்சு உனக்கு இன்னைக்கு, நீ எப்பவும் போல இல்லையே, ரொம்ப டல்லாக இருக்க அப்படின்னு கேட்கல. அதுக்கு ஹீரோ, இல்லை கொஞ்சம் தலைவலியாக இருக்குது, அதான் அப்படி இருக்கேன் அப்படின்னு சமாளிக்கிறாரு. மார்னிங் ஆஃபீஸ்க்கு ஹீரோ வரவே இல்லை. ஹீரோயின் கால் பண்ணி பார்க்குறாங்க, அதுக்கும் ஹீரோ எடுக்க மாட்டேங்கிறாரு. ஹீரோயின் என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு யோசிக்கிறாங்க. இங்கே ஹீரோ வந்து ஹீரோயினோட அப்பா பார்க்க வந்திருக்காங்க. என்னை மன்னிச்சிடுங்க, என்னால் தான் உங்கள் வாழ்க்கை போயிடுச்சு, இதனால் உங்கள் பொண்ணும் ரொம்ப கஷ்டப்படுறா, உங்கள் பொண்ணோட கஷ்டத்துக்கு நான் தான் காரணம் தெரிஞ்சா அவள் என்னை ஏற்றுப்பாளான்னு தெரியல, ஆனால் அவள் ஏற்றுக்கிற வரைக்கும் நான் காத்திருப்பேன், இன்னைக்கு எல்லா உண்மையும் அவகிட்ட நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் அடித்து ஹீரோயினுக்கு பேசுகிறாரு. அப்போ ஹீரோயினும், என்னாச்சு உனக்கு, ஏன் நீ காலே அட்டன் பண்ணல அப்படின்னு கேட்குறப்ப, சாரி நான் கால் வந்ததை பார்க்கல அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோயின், பரவாயில்ல நீ சீக்கிரம் வீட்டுக்கு வா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்குள்ள ஹீரோ, நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணால் அவர் வீட்டுக்கு வராரு. அப்போ ஹீரோயின் வந்து ஓடி வந்து ஹக் பண்ணி, நீ ஏன் இப்படி பண்ண, நான் இன்னைக்கு உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், நீ ஒரு நாள் என்கிட்ட பேசாதது பல நாள் பேசாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லக்குள்ள, நான் இன்னைக்கு எங்கே போனேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோயின், எங்கே நீ போன அப்படின்னு சாதாரணமாக கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோ, நான் உங்கள் அப்பாவை பார்க்க போனேன் அப்படின்னு சொல்லக்குள்ள ஹீரோயினுக்கு முகம்லாம் மாற ஆரம்பிக்குது. எதுக்காக நீ என் அப்பாவை பார்க்க போன அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் அப்பா ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் ஒரு சின்ன பையனை காப்பாற்றினார்ல, அந்த சின்ன பையனே நான் தான் அப்படின்னு அவர் தயக்கத்தோடு சொல்லக்குள்ள அப்போ ஹீரோயின் ஹீரோவோட கையை தான் பிடிச்சிருந்துருப்பாங்க. அந்த கையை அப்படியே விட்டுட்டு ஷாக்காக பார்க்குறாங்க. இதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட அப்புறம் பார்க்கலாம். பாய்.